கிளாஸ் சீரியஸில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா அளவியல். கிட்டத்தட்ட எல்லா டாப்பிக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இதுதான் நமக்கு கடைசி டாபிக். இது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் தான், ஆனால் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. அளவியல் வந்து எல்லாருமே கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காச்சுன்னா நம்ம ஃபார்முலா நல்லா தெளிவாக இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ஷேப்பை நம்மளால் இமேஜின் பண்ண முடிஞ்சாலே போதும். இது வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? கொஞ்சம் ப்ராக்டிக்ஸு, ஃபார்முலாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். முக்கியம் அவ்வளோதான். அளவியல் ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ அளவியலை வந்து நம்ம 2 விதமாக பிரிப்போம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா 2D ஷேப்பு, இன்னொன்று வந்து 3D ஷேப்பு. சரிங்களா? இது வந்து எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும். 6th 7th 8th 9th கொஞ்சோண்டி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் 3D ஃபுல்லாக எதில் இருக்கும் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட்லேயும் 10th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும். ஓகே. 2Dயில் வந்து நம்ம என்னென்ன படிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சதுரம், இதெல்லாமே நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். இப்போ வந்து தெரிஞ்சு நம்ம படிக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? சதுரம், செவ்வகம், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் வந்து என்ன படிச்சிருப்போம், வட்டம் படிச்சிருப்போம். சரிங்களா? வட்டத்தையே ஒரு 2 விதமாக பிரிப்போம். என்னென்ன பிரிப்போம் அப்படின்னா அரை வட்டம், கால் வட்டம், இந்த மாதிரி படிப்போம். சரிங்களா? சர்க்கிள், செமி சர்க்கிள், குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து சாய் சதுரம், ராம்பஸ், அதுக்கப்புறம் சரிவகம், ட்ரஃபிசியம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இணைகரம், பேரலோகிராம். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச நேம். கரெக்டாக? ஏன்னா சதுரம் படிச்சிருப்போம், செவ்வகம் படிச்சிருப்போம், வட்டம், சாய் சதுரம், சரிவகம், இணைகரம். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் என்ன படிப்போம் அப்படின்னா 2Dயில் வட்டக்கோண பகுதி அப்படின்னு சொல்லி ஒன்று படிப்போம். இதில் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு நிறையா கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான டாபிக். சரிங்களா? வட்டக்கோண பகுதி, ஏரியா ஆஃப் செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஃபார்முலா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 4 ஃபார்முலா நம்ம தெளிவாக இருந்தோம் அப்படின்னா இது நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் நடைபாதையின் பரப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கும். இது நம்ம படிச்சிருப்போம், ஆனால் நமக்கு ஞாபகம் இருக்காது. சரிங்களா? ஸ்கூலில் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? எனக்கு ஞாபகம் இல்லை, படித்த ஞாபகம் இல்லை. இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகே. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட பேர்லாம். நடைபாதையின் பரப்பு அப்படின்னா இதில் வந்து ஒரு 2 டாபிக் பார்ப்போம். என்னென்ன டாபிக் அப்படின்னா வட்ட நடைபாதையின் பரப்பு, இன்னொன்று வந்து செவ்வக நடைபாதையின் பரப்பு. வட்ட நடைபாதைனா வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஒரு சின்ன வட்டம் இருக்கும், அதுக்கு வெளியில் ஒரு வட்டம் இருக்கும். சரிங்களா? இந்த பிளேஸில் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். இதோட பரப்பு என்ன அப்படின்னு நம்ம கேட்பாங்க. ஓகே. சின்ன வட்டம், அதுக்கு வெளியில் ஒரு பெரிய வட்டம், இவனுக்குள்ள நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அதோட பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் செவ்வக நடைபாதை அப்படின்னா 2 செவ்வகம் இருக்கும். உள்ள ஒரு செவ்வகம் இருக்கும், வெளியில் ஒரு செவ்வகம் இருக்கும். ஸோ இவங்களுக்குள்ள நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். இதோட பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த பூங்காலாம் நம்ம பார்த்துருப்போம். பூங்காலெலாம் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் இந்த ஷேப்லேயும் இருக்கும், இந்த ஷேப்லேயும் இருக்கும். இதில் தான் நம்ம அந்த வாக்கிங்னாக போவோம். கரெக்டாக? இந்த இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுலேயே நம்ம கொஸ்டின் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக நிறையா தடவை கேட்டிருக்காங்க. இது வந்து எந்த புக்கில் இருக்கும் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் இருக்கும். இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஓகே. அது போக இன்னும் ஒரு கேள்விப்பட்ட பேர் அப்படின்னா முக்கோணம். ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே. இது வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்கும். 9th ஸ்டாண்டர்டில் 2Dயில் வந்து ஒரே ஒரு டாபிக் இருக்கும், அது வந்து முக்கோணம். முக்கோணத்தையும் நம்ம நிறையா பிரிப்போம். எப்படி பிரிப்போம் அப்படின்னா செங்கோண முக்கோணம்,
சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம், முக்கோணம். ஸோ இந்த முக்கோண டாபிக் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. இது கொஸ்டின் வந்து கொஞ்சம் நிறையா கேட்டிருக்காங்க. இதுலேயும் இந்த சமபக்க முக்கோணமும் அசமபக்க முக்கோணமும் நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? சமபக்க முக்கோணம்னா என்ன? எல்லா பக்கமும் நமக்கு சமமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னா முக்கோணத்தில் 3 பக்கம் இருக்கும். அதில் ஏதாச்சும் 2 பக்கம் சமமாக இருந்துச்சுன்னா அது வந்து இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அசமபக்க முக்கோணம் அப்படின்னா எதுவுமே நமக்கு ஈக்குவலாக இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து அசமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? 2Dயை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நம்ம படிப்போம். எக்ஸ்ட்ரா இந்த டாபிக் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம படித்த ஞாபகம் இருக்காது, ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து வந்து என்ன அப்படின்னா 3D. 3Dயில் 9th ஸ்டாண்டர்டில் வந்து என்னென்ன டாபிக் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து கனசதுரம், கியூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரெண்டாவது வந்து கனச்செவ்வகம், கியூபாய்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது 2 மட்டும்தான் நமக்கு 9th ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதுக்கப்புறம் படிக்கிற 3D எல்லாமே 10th ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இதில் என்னென்ன படிப்போம் அப்படின்னா, மூணாவது வந்து உருளை, சிலிண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ சிலிண்டரில் டாபிக் ஆரம்பிச்சோன்னே ஒரு சம்மு இருக்கும். சரிங்களா? ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு அப்படின்னு சொல்லி ஒரு சம்மு ஆரம்பிக்கும். அந்த சம் நமக்கு ரிப்பீட்டடாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் கூட நமக்கு என்ன வரும் அப்படின்னா 211.8 இந்த மாதிரி ஒரு சம் வரும். இது நமக்கு இந்த குரூப் 4லேயோ குரூப் 2லேயோ ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இது நமக்கு ரிப்பீட்டடாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா கூம்பு, கோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அஞ்சாவது வந்து கோலம், ஸ்பியர். ஆறாவது வந்து அரைக்கோளம், ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து உள்ளீடற்ற உருளை, ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கூம்பின் இடைக்கண்டம், ஃப்ரஸ்டம் கோன். இந்த மாதிரி மொத்தமாக 8 டாப்பிக்கு. இன்னொரு டாபிக் வந்துச்சுன்னா அதை பார்ப்போம். வச்சுங்களா? ஸோ இப்போதைக்கு 2D அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாமே பார்ப்போம். இதில் என்ன பார்ப்போம் அப்படின்னா பரப்பும் சுற்றளவும் நம்ம கண்டுபிடிப்போம். பரப்பு கேட்டாங்கன்னா பரப்பு கண்டுபிடிப்போம், சுற்றளவு கேட்டாங்கன்னா சுற்றளவு, ஏரியா, பெரிமீட்டர். இதே இது 3D ஷேப்புக்கு போனோம் அப்படின்னா அங்கே நம்ம என்னென்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா மொத்த பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பக்க பரப்பு, சிஎஸ்ஏ, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா கன அளவு, வால்யூம். 2Dயில் 2, 3Dயில் 3. மேக்ஸிமம் கொஷின்ஸ் எதில் வந்து கேட்பாங்க அப்படின்னா கன அளவில் வந்து நம்ம கேட்பாங்க. சரிங்களா? இந்த கன அளவுலையும் ஒரு ஷேப்பை நான் இன்னொரு ஷேப்பாக நான் மாற்றினா அதோட உயரம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது உருளை அப்படின்னு சொல்லி ஒரு ஷேப் இருக்குது, அதை வந்து நான் என்னவா மாற்றுறேன் அப்படின்னா கூம்பாக மாற்றுறேன். அப்படி மாற்றும் போது அதோட ஹைட்டு என்ன, ரேடியஸ் என்ன, இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக நிறையா தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அளவியல் வந்து கொஞ்சம் லென்த்தியான டாபிக் தான்.
ஆனால் ஃபார்முலா மட்டும் நம்ம நல்லா தெளிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் என்ன சம் கேட்டாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? பிக்சரை வந்து இமேஜின் பண்ண தெரியணும். அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஷேப் வந்து நம்மளால் இமேஜின் பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நம்ம இத்தனை இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தான் நம்ம நடத்த போகிறோம். சரிங்களா? இதுதான் ஓவரால் அவுட்லைன். 2Dன்னு பார்க்க போகிறோம், 3Dன்னு பார்க்க போகிறோம், 2D ஃபுல்லாக இது ஃபுல்லாக பார்க்க போகிறோம், 3Dயில் ஃபுல்லாக இந்த மாதிரி பார்க்க போகிறோம். சரிங்களா? ரெண்டு டாபிக் 3 டாப்பிக்காக ஸ்ப்ளிட் பண்ணி தான் நம்ம நடத்த போகிறோம். அதனால் உங்களுக்கு கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், போர் அடிக்காது. சரிங்களா? ஸோ லைட்டாக அவுட்லைன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த கிளாஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம். போன வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா அளவியலில் லைட்டாக இன்ட்ரோ கணக்காக கொடுத்துருப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2D ஸ்டார்ட் பண்ணலாம். 2Dயில் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சதுரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து செவ்வகம், மூணாவது வந்து சரிவகம், 4 வந்து இணைகரம், அதுக்கப்புறம் வந்து சாய் சதுரம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த 5 ஹெட்டிங் தான் பார்க்க போகிறோம். இந்த 5 ஹெட்டிங்கையும் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுற்றளவு பார்க்க போகிறோம், பரப்பளவு வந்து நம்ம பார்க்க போகிறோம். சதுரம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா ஸ்கொயர், செவ்வகம்னா ரெக்டாங்கிளு, சரிவகம் அப்படின்னா ட்ரபீசியம், இணைகரம் அப்படின்னா பேரலோகிராம், சாய் சதுரம் அப்படின்னா ராம்பஸ். ஓகே, ஃபஸ்ட் இந்த 5 ஹெட்டிங் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா பார்க்கலாம். சதுரம் அப்படின்னா பரப்பளவு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர். அதாவது இங்கே 5ன்னு இருந்துச்சுன்னா ஏரியா கேட்டாங்கன்னா 5 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். சுற்றளவு அப்படின்னா ஃபார்முலா வந்து 4 × A. சுற்றளவுனா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ வந்து இது எனக்கு ஒரு சதுரம் A B C D. ஓகே, இப்போ சுற்றளவு அப்படின்னா சுற்றி நடக்கிறது. அதாவது ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணி எல்லா சைடையும் நம்ம கவர் பண்ணணும். அப்படி கவர் பண்ணுறதா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சுற்றளவு. அப்போ ஃபஸ்ட்டு இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணி இதை கவர் பண்ணேன் ஏபி ப்ளஸ் அடுத்து இதை கவர் பண்ணேன் பிசி ப்ளஸ் அடுத்து இதை கவர் பண்ணோம் சிடி ப்ளஸ் அடுத்து திருப்பி ஆரம்பித்த இடத்துக்கே வந்துடும் டிஏ. சதுரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சைடுமே நமக்கு ஈக்குவலு. அப்போ இது ஏ அப்படின்னா எல்லாமே ஏ. அப்போ டோட்டலாக என்ன வரும் அப்படின்னா 4A அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் வந்து நமக்கு சுற்றளவு, பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே இது டயகனல் வந்து கொடுத்துருப்பாங்க. டயகனல்னால் வேறு ஒன்றும் இல்லை, இப்போ இதில் ஒரு பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் சைடை நம்ம ஜாயின் பண்ணுறது. இது எனக்கு ஒரு டயகனல், அதே மாதிரி இது எனக்கு ஒரு டயகனல், மூலை விட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏசியும் பிடியும் நமக்கு மூலை விட்டம். டயகனல் அப்படின்னு சொல்லுவாங்க. டயகனல் கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து 1/2 × D² வரும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இது மூலை விட்டம் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா எனக்கு இது ஒரு சதுரம், ஒரு 5ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதோட மூலை விட்டம் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து √2 × A. அப்போ ஏ இருக்கிறதுல 5 போடணும், 5√2 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? ஃபார்முலா எல்லாமே தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஃபார்முலா மட்டும் நல்லா படிச்சுட்டே வாங்க. ஈஸியாக அந்த சாப்டர் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து செவ்வகம். செவ்வகம் அப்படின்னா ஆப்போசிட் சைஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு ஏரியா ஃபார்முலா வந்து லென்த் × பிரெத்து L × B. பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து 2 × L + Bன்னு வரும். இதில் இந்த 2 ஃபார்முலா மெயின். ஓகே, இதில் டயகனல்னு பார்த்தோம்னா இந்த இது வரும். ஓகே, இப்போ இதை மட்டும் தனியாக எடுத்து வரைஞ்சிங்கன்னா எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். இதை வந்து என்ன சொல்லுவாங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோணம் முக்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதையும் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பின்னாடி நமக்கு ஒரு இடத்துல யூஸ் ஆகும். அடுத்து இணைகரம். இணைகரத்துக்கு ஃபார்முலா வந்து பரப்பு ஃபார்முலா B × H, சுற்றளவு வந்து 2 × A + B அப்படின்னு சொல்லி வரும். சாய் சதுரம்.
சாய் சதுரத்தை பொறுத்த வரைக்கும் டயகனல் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. டயகனல் கொடுத்து மூலை விட்டங்கள் கொடுக்கப்பட்டு ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து ½ × d1 × d2. இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகே, இது எதுவுமே கொடுக்காம ஜென்ரலாக ஏரியான்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து அதே மாதிரி இணையறதுக்கு என்னவோ அதே தான் சாய் சதுரத்துக்கும் பேஸ் × ஹைட்டு. ஓகே, இதில் மெயினாக இந்த ஃபார்முலா தான் வச்சு நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இதை கொஞ்சம் நல்லா யோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சரிவகம் ட்ரெபீசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து ½ × h × a + b. சுற்றளவு வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது, அதுதான் நமக்கு சுற்றளவு. இதுலேயும் இதை வச்சு நம்ம கொஞ்சம் சம்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபார்முலா எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேசிக் சம்ஸ் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க, 12 மீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர வடிவிலான வீட்டு மனைக்கு வேலி அமைக்க 1 சதுர மீட்டருக்கு ₹15 வீதம் ஆகும் செலவு என்ன? அதாவது ஒரு சதுர வடிவிலான ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டோட பக்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா 12 மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வீட்டு மனைக்கு வேலி அமைக்க, வேலி அப்படின்னா என்ன பண்ணுவோம், வீட்டை சுற்றி தான் நம்ம வைப்போம், கரெக்டா? அப்போ இந்த மாதிரி நம்ம வேலி வைக்கணும், வீட்டை சுற்றி வேலி அமைக்க. ஸோ இதை வந்து எது மென்ஷன் பண்ணுது, இந்த சுற்றி அமைக்கணும் அப்படின்னா அது வந்து சதுரத்தோட சுற்றளவு. ஓகே, சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா வந்து என்ன, 4a. அப்போ 4 × 12, ஆன்சர் வந்து 48 மீட்டர் வரும். ஒரு மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதான், ஒரு மீட்டருக்கு ₹15 வீதம் 15 ரூபாய். நம்மகிட்ட மொத்தமாக எத்தனை மீட்டர் இருக்கு, 48 மீட்டர். அப்போ 48 மீட்டருக்கு ஆகும் செலவு வந்து என்ன அப்படின்னா 48 × 15. இதை பெருக்குனா எவ்வளோ வரும் அப்படின்னா, இது 50ன்னு எடுத்துக்கிடுவோம். 50ன்னு எடுத்துக்கிட்டா 15 × 5 75, 750ன்னு வரும். ஒரு 2 இது இருக்கா, 2 × 30, ஒரு 30 மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ ஆன்சர் வந்து எவ்வளோ வரும்னா 720 ரூபான்னு வரும். ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு அதுலேருந்து இது பண்ணுறோம். பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். அடுத்து 15 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரத்தின் பரப்பு என்ன? சதுரத்தோட பரப்பு ஃபார்முலா என்ன வரும், a² வரும். ஏ வந்து எவ்வளவு, 15. அப்போ 15 ஸ்கொயர் பண்ணிடுங்க. 15 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னா 225ன்னு வரும். ஓகே, அடுத்து ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காகும் போது அதனுடைய பரப்பு எத்தனை மடங்கா மாறும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஜென்ரலா செவ்வகத்தின் பரப்பு ஃபார்முலா வந்து என்ன வரும்னா L × Bன்னு வரும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காக்கும் போது, அப்போ புதிய செவ்வகத்தின் பரப்பு LB, ஒவ்வொரு பக்கத்தையும் 2 மடங்கு, அப்போ 2ஆல பெருக்கணும். 2L இங்கே 2B. இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், 2L × 2B. அப்போ ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 4 ப்ராக்கெட்டில் L × B. அப்போ 4 × இதான் செவ்வகத்தோட பரப்பு ஃபார்முலா, செவ்வகத்தின் பரப்பு. அப்போ எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னா 4 மடங்காக மாறும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடலில் கொஷின்ஸ் நம்ம கொஞ்சம் கேட்பாங்க. அடுத்து அடிப்பக்கம் 12 மீட்டர் மற்றும் உயரம் 8 மீட்டர் அளவுகள் கொண்ட இணைகரத்தின் பரப்பு. இணையத்தின் பரப்பு ஃபார்முலா என்ன வரும்னா B × H. சரிங்களா? அப்போ 12 × 8 96 வரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, 96. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து பரப்பளவு 368 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 23 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட இணைகரத்தின் உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இணைகரத்தின் பரப்பு ஃபார்முலா என்ன வரும், B × H. இப்போ நமக்கு பரப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 368. அடிப்பக்கம் வந்து பேஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 23. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், H வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ H = 23.
இப்போ டிவைட் பண்ணி பாருங்களேன். டிவைட் பண்ணால் என்ன வரும்? 368 23 ஒரு 23 23 13 8 6ன்னு வரும். அப்போ 0ன்னு வரும். அடி கொடுத்தீங்கன்னா 16ன்னு வரும் நமக்கு ஆன்சர். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகும். அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டர் ஆக இருப்பின் அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் காண்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. இங்க என்ன சொல்றாங்க? அடிப்பக்கம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா உயரத்தை போல 3 மடங்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றாங்க. அதாவது உயரத்தை ஒரு 3ஆல பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு அடிப்பக்கம் கிடைச்சிடும். அது போக இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 192ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம அடிப்பக்கமும் உயரமும் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன்லேருந்து கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து அடிப்பக்கமும் உயரமும். அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது எல்லாமே பேஸு, ரெண்டாவது வந்து ஹைட்டு. நம்மளோட லாஜிக் வந்து என்ன? உயரத்தை 3ஆல பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு அடிப்பக்கம் கிடைக்கும். இப்போ இதை 3ஆல பெருக்குனா என்ன வரும்? 24 3 72ன்னு வரும். ஆனால் இங்கே என்ன இருக்கு? 8ன்னு இருக்கு. அப்போ இது வராது. அடுத்து இதை பாருங்களேன். இதை 3ஆல பெருக்குனா 24 3 72, இங்கே 16ன்னு இருக்கு. அப்போ இது வராது. அடுத்து இதை பாருங்களேன். 8 3ஆல பெருக்குனா என்ன வரும்? 24. அப்போ சி ஆப்ஷன் மேபி வரலாம். அடுத்து டி பாருங்களேன். இதை 3ஆல பெருக்குனா என்ன வரும்? 30ன்னு வரும். ஆனால் நமக்கு 15 இருக்கு. அப்போ இது வராது. சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதே சம்மப்படி செய்யணும்னா என்ன பண்ணணும்? ஃபார்முலா வந்து நமக்கு என்ன? பி இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு 192ன்னு கொடுத்துருக்காங்க. பி இருக்கிற இடத்துல 3h போட்டுருங்க. ஹச் இன்ட்டு ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 192/3ன்னு வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா 6 3 18 மிச்சம் 1 4 3 12. அப்போ ஹச் வந்து என்ன வரும்னா 8ன்னு வரும். இப்போ பேஸ் வந்து 3h. அப்போ 3 × 8 ஆன்சரு 24ன்னு வரும். ஓகே, சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஆப்ஷன்லேருந்து போகிறது நமக்கு ரொம்ப ஈஸி. அடுத்து ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் போது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக இணைகரத்தின் பரப்பு ஃபார்முலா என்ன வரும்? பி இன்ட்டு ஹச். இதுதான் இணைகரத்தின் பரப்பு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உயரத்தை அடிப்பக்கத்தை வந்து 2 மடங்காக மாற்றுறேன். அதாவது பின்னு இருந்துச்சுன்னா இதை என்னவா மாற்றுறேன்னா 2bயா மாற்றுறேன். உயரத்தை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாதியாக குறைக்கிறேன். ஓகேவா? உயரத்தை பாதியாகும். பாதி அப்படின்னா h/2. இப்படி இருந்துச்சுன்னா பரப்பு வந்து என்னவா மாறும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இப்போ சிம்பிள். பி இருக்கிற இடத்துல என்ன பண்ணோம்னா 2b இன்ட்டு ஹச் இருக்கிற இடத்துல h/2. இதுவும் நம்ம கேன்சல். ஆன்சர் வந்து பி இன்ட்டு ஹச். ஒரிஜினலே நம்ம கிடச்சிருச்சு. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மாறாது, நோ சேஞ்ச் அப்படின்னு சொல்லி வரும். ரிமைன்ஸ் தி சேம், மாறாது அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது நல்லா டீட்டெயிலாக பாருங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். உயரத்தை 3 மடங்கு எனில் அதன் பரப்பு. இது வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணிப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த சம் மாதிரியே தான், அதே சம்மு தான். இதில் வந்து கொஞ்சம் மட்டும் நமக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன வருது அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து சாய் சதுரம். ஓகேவா? ராம்பஸை பற்றி மூளை விட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ சாய் சதுரத்தின் பரப்பு ஃபார்முலா என்ன வரும்? ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஆஃப் இன்ட்டு d1 இன்ட்டு d2. அப்போ 1/2 இன்ட்டு 6 இன்ட்டு 8. 1 இங்கே 4 6 24ன்னு வரும். 24 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். அடுத்து ஒரு சாய் சதுரத்தின் பரப்பு 60 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலைவிட்டம் 8 எனில் மற்றொரு மூலைவிட்டத்தின் அளவு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏரியா ஃபார்முலா வந்து நமக்கு என்ன? ஏரியா ஈக்குவல் டு
ஆஃப் இன்ட்டு d1 இன்ட்டு d2. ஓகேவா? ஏரியா வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60ன்னு கொடுத்துருக்காங்க. 60 இன்ட்டு 1/2 இன்ட்டு 8 இன்ட்டு d2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு 2 இங்கே 2 8 1 இங்கே 15ன்னு வரும். அப்போ d2க்கு ஆன்சர் ரெண்டாவது டயகனல் வந்து நமக்கு என்ன அப்படின்னா 15ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. கொஞ்சம் ரிப்பீட்டடாக நம்ம நிறைய தடவை கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? ஒரு அலுவலக கட்டடத்தரையில் 200 சாய்சர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. இப்போ மொத்தமாக எத்தனை ஓடு இருக்குது அப்படின்னா 200. சரிங்களா? அதில் மூலை விட்டம் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40 சென்டிமீட்டர், இன்னொன்று வந்து 25 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் பாலிஷிங் த ஃப்ளோர் அட் ₹45 பெர் ஸ்கொயர் மீட்டர். அதாவது கொடுத்துருக்குது எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துட்டு சதுர மீட்டருக்கு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னா 45 ரூபாய். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சதுர மீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 10,000 சதுர சென்டிமீட்டர். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா இது நமக்கு தெரியும். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். சதுர மீட்டர் அப்படின்னா இது இன்னொரு 100ஆல் பெருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? இதை லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம சம்மை சால்வ் பண்ணுவோம். மொத்த ஓட்டின் பரப்பு என்ன வரும் அப்படின்னா மொத்தம் 200 இருக்குது. சரிங்களா? சாய்சரத்தோட பரப்பு வந்து என்ன? ஆஃப் இன்ட்டு d1 இன்ட்டு d2. 1 இங்கே 100. அப்போ 100 இன்ட்டு d1 வந்து 40 இன்ட்டு 25. சரிங்களா? 1 2 3 0 போட்டுக்கோங்க. 25 நாங்கள் 100, இங்கே ஒரு 100 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஓகே. இப்போ இந்த சதுர சென்டிமீட்டர் நம்ம எதுக்கு மாற்றணும் அப்படின்னா சதுர மீட்டருக்கு மாற்றணும். ஏன் மாற்றணும் அப்படின்னா நமக்கு அமௌண்ட் வந்து எதில் கொடுத்துருக்காங்க? சதுர மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சதுர மீட்டருக்கு மாற்றிடுங்க. அப்போ இதை நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 10 இன்ட்டு 1 2 3 4 0 இருக்கா? 1 2 3 4 சதுர சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ 10 இன்ட்டு இதுக்கு பதிலாக நான் என்ன போட்டுடலாம்? 10,000 சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு சதுர மீட்டர். அப்போ 10 இன்ட்டு 1 10 சதுர மீட்டர். அவ்வளோதான். ஓகே. இந்த இதில் இந்த 2 வேலை தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே. ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னா 45 ரூபாய். நம்மகிட்ட எவ்வளோ சதுர மீட்டர் இருக்குது? 10 சதுர மீட்டர் இருக்குது. இப்போ 10 சதுர மீட்டர்னால் 10 இன்ட்டு 45 ஆன்சரு 450 ரூபாய் வரும். சரிங்களா? இதில் கொடுத்துருக்காங்க, இது வராது. எவ்வளோ வரும் அப்படின்னா 450 ரூபான்னு வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இனிப்பு வகை சாய் சதுர வடிவில் உள்ளது. இதுவும் நமக்கு ராம்பஸ் தான். அதன் மூலை விட்டங்கள் முறையே 4 5. d1 வந்து 4 சென்டிமீட்டரு, d2 வந்து 5 சென்டிமீட்டரா? 4 5 சென்டிமீட்டர். ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்க? இனிப்பின் மேற்புறம் முழுவதும் மெல்லிய அலுமினிய தகட்டால் மூடப்பட வேண்டும். 100 சதுர மீட்டருக்கு ₹7 வீதம். 100 சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னா 7 ரூபாய். கரெக்டாக தான் இருக்குது. இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் சென்டிமீட்டரு, இது சதுர சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 100 சதுர சென்டிமீட்டருக்கு 7 ரூபாய். மொத்தமாக நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? 400 இனிப்பு இருக்குது. எண் வந்து 400 வச்சுக்கலாம். இந்த பேக்கரியிலலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு பார்த்துருப்போம். ஓகே. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க வெள்ளி கலரில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுக்கு ஸ்வீட்டுக்கு நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி 400 ஸ்வீட் இருக்குது. இதுக்கு மேலே ஃபுல்லாக நான் வந்து என்ன பண்ணேன்னா அலுமினிய தகட்டால் மூடுறேன். சரிங்களா? அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மொத்த பரப்பு கண்டுபிடிங்க. மொத்த பரப்பு ஈக்குவல் டு மொத்தம் 400 இருக்குது. சாய் சதுரத்தோட பரப்பு என்ன? 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2. அப்போ 400 இன்ட்டு 1/2 இன்ட்டு 4 இன்ட்டு 5. 1 இங்கே 2 2 10. அப்போ மொத்தமாக 400, இங்கே ஒரு 10 0 வச்சுருக்கோங்க. சதுர சென்டிமீட்டர். ஓகே. இப்போ இதை நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா
100 சதுர சென்டிமீட்டருக்கு 7 ரூபாய். அப்போ இதை நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 40 × 100 சதுர சென்டிமீட்டர்னு பிரிக்கிறேன். இதை பெருக்குனீங்கன்னா இது வந்துருமா? அப்போ 40 × இந்த 100 சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளோ செலவாகுது? 7 ரூபாய். அப்போ 7 ரூபாய். 4 28 280 ரூபா நமக்கு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த 2 சம்மே நமக்கு ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் நமக்கு நிறையா தடவை கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பரப்பளவு 128 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலைவிட்ட அளவு 32 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் மற்றொரு மூலைவிட்டம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஏரியா ஈக்குவல் டு 1/2 × d1 × d2. ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 128 1/2 × 32 × இன்னொன்று வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கொஞ்சம் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் நமக்கு வரும். அடுத்து வந்து சரிவகம், ட்ரபீசியம் அப்படின்னு சொல்லுவோம். ஏரியா ஃபார்முலா என்ன படிச்சிருந்தோம்? ஏரியா ஈக்குவல் டு 1/2 × h × a + b. ஓகேவா? அப்போ 1/2 பிக்சர் வந்து இந்த மாதிரி வரும். இது வந்து நமக்கு ஹைட்டு, இது ஏன்னு எடுத்துக்கணும், இது பின்னு எடுத்துக்கணும். ஹைட்டு வந்து 14ன்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 2 பக்கத்தோட அளவு வந்து 18 9 18 + 9 1 இங்கே 7. அப்போ 7 × 27 20 எல்லாம் 140 7 எல்லாம் 49. அப்போ 189ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து ஸோ இது வந்து ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணுங்கள். அதே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஏரியா ஈக்குவல் டு 1/2 × h × a + b. இந்த ஃபார்முலாவில் போடுங்க, ஆன்சர் வந்து நமக்கு வரும். ஓகேவா? அடுத்து பரப்பளவு 828 சதுர சென்டிமீட்டரும் இணைப்பக்க அளவுகள் கொண்ட சரிவகத்தின் உயரம் காண்க. ஒரு அன்னோன் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏரியா ஃபார்முலா என்ன? 1/2 × h × a + b. ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 828 ஈக்குவல் டு 1/2 × h தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 2 சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 19.6 + 16.4. அப்போ 828 ஈக்குவல் டு 1/2 × h இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 36ன்னு வரும். சரிங்களா? 1 இங்கே 18, நம்ம h தான் வேணும், 18 அந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. 828 × 18 ஈக்குவல் டு h. 9 2 18, இங்கே 4 1 4 4 9 9 9 36 மிச்சம் 4 அடுத்து 6ன்னு வரும். 46. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்னொரு பக்கத்தை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே தான் ஃபார்முலா வந்து ஏரியா ஈக்குவல் டு 1/2 × h × a + b. ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 352 ஈக்குவல் டு 1/2 × h வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 16 × 25 + bன்னு வரும். 1 இங்கே 8ன்னு வரும். 4 8 8 இங்கே 4 8 32 மிச்சம் ஒரு 3 4 8 32 + 25 இந்த பக்கம் வந்துடும். அதாவது இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 44 ஈக்குவல் டு 25 + b + 25 இந்த பக்கம் வந்தால் -25ன்னு வரும். அப்போ b வந்து என்ன வரும் அப்படின்னா 19ன்னு வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மாடலில் சம்மு நம்ம கொஞ்சம் நிறையா கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து இதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, இதெல்லாம் நமக்கு 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு சட்டையின் காலர் பகுதி இரு சமபக்க சரிவகமாக உள்ளது. ஓகே, அதன் இணைப்பக்கங்கள் முறையே 17 மற்றும் 14. உயரம் 4 சென்டிமீட்டர் எனில் காலர் தைப்பதற்கு பயன்படுத்தப்படும் துணியின் பரப்பு காண்க. இது வேறு ஒன்றுமே இல்லை, சரிவகத்தோட பரப்பு நம்ம கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? இதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட். 2 சைடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஏ வந்து 17, பி வந்து 14, ஹச் வந்து எவ்வளோ அப்படின்னா 4. இது அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இந்த சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. அடுத்து இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹச் கண்டுபிடிக்கணும்.
இதையும் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஏரியா ஃபார்முலா என்ன, 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகேவா. ஏரியா வந்து எவ்வளோ வரும்னா 1080 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு 55.6 ப்ளஸ் 34.4ன்னு வரும். அப்போ 1080 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு இதை ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 56 60 90ன்னு வரும் சரிங்களா. 1 இங்கே 45. அப்போ 1080/45 ஈக்குவல் டு ஹச். 95 45, இங்கே 2 10 0 சரி 4 5 5 மிச்சம் ஒரு 3 6ன்னு வரும் சரிங்களா. 4 9 9 9 18 மிச்சம் 1 36 4 36. இப்போ ஹச் வந்து 24. பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் அவ்வளோதான் சரிங்களா. இதில் இந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணுறது கடைசியாக உள்ளது மட்டும் நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக நிறையா தடவை கேட்டிருக்காங்க. இந்த சாய் சதுரம் சரிவகம் இதில் சம்மு நம்ம கொஞ்சம் நிறையா கேட்டிருக்காங்க. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சம் பொம்மை கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி ஆன்சர் வந்து என்ன வருதுன்னு செக் பண்ணி பாருங்க. பாயிண்டில் கொடுத்துருக்காங்க, பாயிண்டில் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பாயிண்டில் தான் வரும். இதில் என்ன வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இந்த சம் இம்பார்ட்டண்ட்டு, இந்த சம் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக நிறையா தடவை கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செட் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகுது. ஃபஸ்ட்டு செட்டில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஒரு 5 இது பார்த்துருப்போம். என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னா சதுரம், செவ்வகம், சரிவகம், இணைவகம், சாய் சதுரம் சரிங்களா. இதில் இந்த 2 போர்ஷன் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது சரிங்களா. இதில் இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபார்முலா நல்லா தெளிவாக இருந்துக்கோங்க சரிங்களா. ஃபார்முலா தெளிவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சம் கேட்டாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் அடுத்த கான்செப்ட் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.